வணக்கம். நேற்று பார்த்த வீடியோவோட கண்டினியூ இது வந்து இப்போது நம்ம இந்த கேர்ளுக்கு ஸ்கின்னுக்கு நம்ம கலர் பண்ணிப்போம். இந்த மாதிரி 2 கோட்டு வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு அந்த மேலே வந்து டாப்புக்கு வந்து நம்ம கட் பண்ணி அதே அளவுக்கு கட் பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கீழே பாட்டம் வந்து நம்ம இப்படி கட் பண்ணி ப்ரில் வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ நம்ம வந்துட்டு ஹேர் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி பின்னை வந்து நம்ம குத்திட்டு நான் பிளாக்கில் வந்து இந்த மாதிரி ஹேர் வந்து இந்த ஹெட்டை சுற்றியுமே வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பின்னை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக ஈவனாக வந்துட்டு ஹேர் வந்து கிடைக்கும். பின் இல்லாமையும் போடலாம், ஆனால் வந்து ஈவனாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி போட்டோன்னா நம்மளுக்கு ஈவனாக கிடைக்கும். அவ்வளோதான், ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ வந்து நடுவில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஹேரை வந்து பிரிச்சுட்டு நடுவில் நம்ம பிளாக் கலர் வந்து கொடுத்துக்கலாம். இல்லைனா அங்கங்கே ஒயிட்டாக தெரியும், அதனால் கலர் பண்ணி விட்டுட்டு இப்படி சிசரால் மடித்து இருக்கிற அந்த பிளாக் கலர் த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஒரு சீப்பால் சீவிட்டு நம்ம நல்லா நூல் வச்சு பிளாக் கலர் நூல் வச்சு கட்டி விட்டுட்டு நடுவில் ஒரு ப்ளூ கலர் ஸ்டோன் வந்து நான் ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து கழுத்தில் மணி மாதிரி பீட்ஸ் எல்லாம் ஒட்டிக்கலாம். இப்போ சைடில் வந்து ஹேருக்கு சைடில் ஃப்ளவர் வச்சுருக்கிற மாதிரி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ கையில் வந்து பூங்கொத்து வச்சுருக்கிற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்துட்டு நான் இது மாதிரி க்ரீன் கலரில் ஸ்டெம் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ நடுவில் வந்துட்டு ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். செயின் ஸ்டிச் போட்டு ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஃப்ளவரும் போட்டுக்கலாம். இப்போ அங்கங்கே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ரோஸ் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ லெட்டர்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் பிளாக் கலர் த்ரெட்டில் லெட்டர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கிற லெட்டரையும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு ஸ்டார் இருக்கிற மாதிரி ப்ளூ கலரில் இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஹார்ட் வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். அதுக்கு நான் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து இதில் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக போட்டு இந்த ஹார்ட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எம்ப்ராய்டிங்கில் இவ்வளோ அழகாக
ஒரு gift வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் நம்ம இந்த மாதிரி gift வந்து கொடுக்கலாம். இதை வந்து நம்ம கனமான அட்டையில் ஒட்டிட்டு இல்லைனா கார்ட்போர்டில் கூட ஒட்டலாம். ஒட்டிட்டு நம்ம சுற்றி ஸ்டோன் வந்து ஒட்டிட்டு பின்னாடி ஹேங்கிங் மாட்டி வைக்கிறதுக்காக நம்ம செட் பண்ணி இதை வந்து ஆணிலையும் மாட்டி வச்சுக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.